முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, யார் தடுத்தாலும் சரி, உன்னை விட்டு போன உன்னுடைய உறவு திரும்ப உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது. காரணம் என்னவென்று கேட்டால் நீயே அதிர்ந்து விடுவாய் பிள்ளையே. நீ இப்பொழுது உன்னுடைய உறவை பிரிந்து தவித்து வருகின்றாய். நீ தவித்து வரும் சமயத்தில் எப்பொழுதும் அந்த உறவை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன முருகனப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கின்றீர்கள். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகின்றது. வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு சமாளித்து பயணம் செய்தாலும் அது நம்மை காயப்படுத்தாமல் விடுவதே இல்லை. காலில் குத்திய பிறகுதான் முள்ளின் வலி தெரிகின்றது. கல் தடுக்கிய பிறகுதான் கல்லின் இடரல் தெரிகிறது. வலிக்கிய பின்புதான் தரையின் தன்மை தெரிகின்றது. அனுபவித்த பின்புதான் அறிவுரைகள் புரிகின்றது. அதே போல் உன் துணை உன்னை பிரிந்த பிறகுதான் உன்னுடைய அருமை புரிகின்றது தங்கமே. அதனால் தான் இப்பொழுது அவர் பிரிந்த போதும் திரும்ப உன்னிடமே வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். வாழ்க்கையில் நீ அடைந்த அனுபவங்கள் உன்னை சிதைப்பதற்கு அல்ல தங்கமே, செதுக்குவதற்கு என்பதை புரிந்து கொள். வாழ்வில் எந்த கவலையும் கடந்து போகும் என்ற தெளிவு இருந்தால் உற்சாகம் பிறக்கும். பயமற்ற வாழ்க்கை பயணம் தொடரும். மண்ணுக்குள் புதைந்து இருக்கும் விதையானது எந்த பழங்களையும் ருசிக்க முடிவது இல்லை, எந்த பலனையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. தான் மறைந்து இருந்தாலும் பிறருக்கு பலன் கொடுக்கின்றது. அதே போல் என்னுடைய குழந்தையும் இருக்க வேண்டும். நீ யாருக்கும் எதையும் செய்யவில்லை, எந்த துரோகத்தையும் நீ செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும் தங்கமே. ஆனால் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. அனைத்தையும் முருகனப்பா காலடியில் போட்டுவிடு. இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. அவரை முழுமையாக ஏற்றுக்கொள். உன்னுடைய பாசத்தை புரிந்து கொண்டுதான் உன்னை தேடி அவர் வருகின்றார். என்னை முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு சுற்றியே இருக்கிறேன் என்பதை நொடிக்கு நொடி நிரூபிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி மங்களகரமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகின்றது. நீ எதை செய்தாலும் என்னிடம் ஒரு முறை கூறிவிட்டு செல். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து கொடுக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.